கோவை மாவட்டம் சித்தாபுதூர் பகுதியில் அதிமுக தேர்தல் வாக்குறுதி குறித்தான தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. அதிமுக அறிவித்த முத்தான திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் தலைமையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் அதிமுக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மற்றும் பார் கவுன்சில் தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருப்பத்தூர் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் அதிமுக சார்பில் பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் பாலமுருகனுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் வாக்களிக்க வேண்டுமென அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கேட்டுக் கொண்டார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் திமுக அரசை கண்டித்து அதிமுக, பாஜக, பாமக, அமமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டார். பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்தில் பெண்களின் பாதுகாப்பை காக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக, தமாக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக மாவட்ட மகளிர் அணி தலைவர் ராஜி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பங்கேற்று விடியாத விளம்பரமாடல் திமுக அரசுக்கு எதிரான பதாகைகளை கையில் ஏந்தி கண்டன முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிமுக கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களை பாதுகாக்காத திறனற்ற திமுக அரசை கண்டித்து தருமபுரி BSNL அலுவலகம் முன் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை சம்பவங்கள், சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது குறித்தும் கையில் பதாகைகள் ஏந்தி கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது. தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரி நீலகிரி அரசு கலை கல்லூரி முன் நடைபெற்ற கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக MLA பொன் ஜெயசீலன் கலந்து கொண்டார். கண்ணில் கருப்பு துணி கட்டி கௌரவ விரிவுரையாளர்கள் விடியா திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பளம் முழுமையாக வழங்க வலியுறுத்தியும் பணி பாதுகாப்பு வழங்க செய்ய கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி வளாகம் முன் கண்ணில் கருப்பு துணி கட்டி விடியா அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மேலும் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கூடலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் போராட்டத்திற்கு ஆதரவாக கலந்து கொண்டு நிர்வாக திறனற்ற ஆட்சியில் நடைபெறும் அவல நிலைகள் குறித்தும் எடுத்துரைத்தார். கோவை மாவட்டத்தின் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 33வது வார்டு நகர் பகுதியில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த பொள்ளாச்சி ஜெயராமன் விடியாத திமுக அரசின் அவல நிலைகள் குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். கழக ஆட்சி அமைந்ததும் தங்களின் குறைகள் அனைத்தும் துரிதமாக சரி செய்யப்படும் என உறுதியளித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே பெண்களின் பாதுகாப்பை காக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் 40% பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடைபெறுவதாக ஆய்வு கணிப்பில் தெரிய வந்துள்ள நிலையில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட அதிமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V. சோமசுந்தரம் உள்பட ஏராளமான கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற இந்நிகழ்வில் ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சட்டமன்ற தேர்தலையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. உதகை காபி ஹவுஸ் பகுதியில் உதகை நகர செயலாளர் சண்முகம் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் விலைவாசி கொள்ளை, சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி உள்ளிட்ட வரி உயர்வினால் மக்கள் படும் அவதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
தென்காசி மாவட்டம் தேன்பொத்தை கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட நியாய விலை கடை திறப்பு விழா நடைபெற்றது. 13.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய நியாய விலை கடையை கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளருமான கிருஷ்ணமுரளி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் 100 நாள் வேலை திட்டம் குறித்து பொய் பிரச்சாரம் செய்யும் திமுக அரசை கண்டித்தும் புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகளை பொதுப்பணித்துறை அலுவலர் மிரட்டியது குறித்து அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் புகார் அளித்தார். நிச்சாம்பாளையம் பகுதியில் நிலத்தடி நீர் இல்லாததால் கீழ்பவானி கால்வாய் உபரி நீரை கொண்டு வர அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமாரிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அவரது பெரும் முயற்சியால் வறண்ட குட்டைகள் நிரப்பப்பட்டன. இந்நிலையில் தண்ணீர் கொண்டு வர பொதுநலனோடு உதவிய விவசாயிகளை பொதுப்பணித்துறை அலுவலர் மிரட்டியுள்ளார். பொதுமக்களுக்கான வேலையை செய்யாத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மிரட்டியது தொடர்பாக ஆட்சியரிடம் குற்றம் சாட்டிய அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் 3 நாட்களுக்குள் குட்டைகளுக்கு தண்ணீர் வர ஏற்பாடு செய்யவும் வலியுறுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர் வீராங்கனைகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் கூட்டத்துக்கு தலைமையேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜி கண்ணன் மற்றும் கழக துணை செயலாளர் பொற்செழியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் ஊராட்சி அன்னை இந்திரா நகர் பகுதியில் புரட்சி தலைவி பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாமினை அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் தொடக்கி வைத்தார். அதிமுக மாநில கழக மருத்துவ அணி துணை செயலாளர் மருத்துவர் பாலாஜி ஸ்ரீகாந்த் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமில் குழந்தைகள் நலம் உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்பட்டதுடன் இசிஜி, பிபி, சிபிசி போன்ற பரிசோதனைகளும் செய்யப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா மற்றும் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் BV ரமணா நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். காலி பணியிடங்களை நிரப்புதல் மற்றும் காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான BV ரமணா நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KPM எழிலரசன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் அப்போது உடன் இருந்தனர். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி அனைத்து மக்களின் கோரிக்கைகளை அதிமுக தலைமையிலான அரசு நிறைவேற்றி தரும் என முன்னாள் அமைச்சர் BV ரமணா உறுதியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அதிமுக வடக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தீய சக்தி திமுகவுக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளவும் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்லவும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள் என பலர் பங்கேற்றனர்.